டீ அங்கேயே எடுத்துட்டு வரேன். இங்க எதுக்கு வந்தீங்க? நான் வந்தது டீக்காக இல்ல, அப்புறம் உனக்காக. அம்மா வந்துட போறாங்க. எதுக்காக இப்ப இங்க வந்தீங்க? ஏன், பார்த்துட்டு தான் வந்தேன். ரொம்ப பிஸியா இருக்காங்க. அப்பாக்கு நான் டீ போய் கொடுக்கணும். அப்பா இருக்காரு. அவருக்கு தான் எதுவும் தெரியாது. எவன்டா அவன் இந்த நேரத்துல போன் பண்ணிட்டேன். சொல்றா, எங்கடா இருக்க? நானா இங்க, அது நான் உன் பைக் பக்கத்துல தான் இருக்கேன். டேய், நான் இப்பவே வரேன். சீக்கிரம் நீ வெளில அங்கேயே வாடா. டைமிங் சென்ஸே இல்ல. சிவ பூஜையில கரடி மாதிரி. தேங்க்யூ மாமா. யா, என்னம்மா சரளா, நல்லா இருக்கியா? நீங்களா அண்ணே? நல்லா இருக்கேன். இந்தாம்மா சீட்டு பணம். ம் ம் வர மாசம் மொத்த பணமும் வேணும்மா. பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன். அப்படியா அண்ணே? எங்க இருந்து வந்துச்சு இந்த சம்பந்தம்? அதுவா, விழுப்புரத்துல இருக்கிற என் ஃப்ரெண்டோட பையன் தான். ரொம்ப நல்ல பையன், பெரிய வேலையில இருக்கான். ஆமா, உங்க பொண்ணு கூட வரன் பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல? இனிமேதான் பாக்கணும்னு. இப்பவே பார்க்க ஆரம்பிச்சாதான் நல்ல சம்பந்தம் கிடைக்கும்மா. கண்டிப்பா. சரி, நான் அப்ப கிளம்புறேம்மா. சரிங்க அண்ணே. அம்மா, பணம் விஷயத்த மறந்துடாதீங்க. என் பொண்ணோடைய வாழ்க்கை. கண்டிப்பா. எப்ப பணம் தேவைப்படுதோ வந்து வாங்கிட்டு போங்க. ரொம்ப சந்தோஷமா. கிளம்புறேம்மா. பிரியா, நாளை காலையில நம்ம பூசாரிய பார்க்க போறோம். எதுக்குமா? உன் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக தான். கல்யாணமா? இப்ப எதுக்குமா கல்யாணம்? இப்ப பண்ணிக்காம நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? அது இல்லம்மா, நான் கல்யாணம் பண்ணிட்டு வெளியே போயிட்டா நீ ஒருத்தியா அப்பாவை எப்படிமா பாத்துப்ப? இப்ப என்னமோ நீ பாத்துட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க. பாத்துக்க சொல்லி சொன்னா நான் பாத்துப்பேன். பாத்துக்கிட்ட மாதிரி தான். நீ போய் சொல்றேன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதேடி. சாரிப்பா. இங்க பாரு, நாளை காலையில நம்ம பூசாரிய பார்க்க கோயிலுக்கு போறோம். இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா போலாம். கொஞ்சம் சும்மா இருக்கியா? வான்னு சொல்றல, ப்ளீஸ். ஏய் வேண்டாம், எல்லாரும் இருக்காங்கப்பா. இருந்தா என்ன? வா. யாராவது பாத்துற போறாங்க. இங்க யாருமே இல்ல. வா. இங்க இருந்து போ. இன்னைக்கு ராத்திரி என் கூட படுக்க மாட்டியா? போன்னு சொல்றேன்ல, போ. ஏய் சொன்னா கேளு.
வரேன்னு சொன்னாலும் இவன் விடவே இல்லையே. ம். ரொம்ப மோசம். என் ஃபர்ஸ்ட் நைட்ல கூட இவன் இவ்வளவு வெக்கப்படலையே. சர்வம் சிவா அர்ப்பணம். வணக்கம் பூசாரியே. நல்லா இருக்கீங்களாம்மா? ம். சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். நல்ல விஷயம். ஒரு நல்ல நாள் பார்த்து சொன்னீங்கன்னா கல்யாண வேலைங்களை ஆரம்பிச்சிருவேன். இன்னைக்கே நல்ல நாள் தாம்மா. இன்னைக்கு நான் வேற ஒருத்தங்க வீட்டுக்கு பூஜைக்காக போறேன். நாளையில இருந்து நல்ல நாளே இல்ல. மறுபடியும் நீங்க அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க. சரிங்க ஐயா. அப்பா வர மாதிரி இருக்கு. அப்பா நீங்க என்ன சடனா? என்னம்மா? என்ன இது சர்ப்ரைஸ்? ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே சிவா. தேங்க் யூப்பா. தேங்க் யூ so much. தேங்க் யூ மம்மி. எதுக்குப்பா இதெல்லாம்? தேங்க் யூப்பா. God bless you. நீங்க எல்லாரும் இவன் கூட எங்க வீட்டுக்கு வரணும், சரியா? கண்டிப்பா வரேன். சிவா, அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகேப்பா. டேக் கேர்ப்பா. ஓகே ஓகேப்பா. ஓகே வரேன். நீங்க எல்லாரும் அவன் கூட இருக்கிறதால தான் நாங்க அங்க நிம்மதியா இருக்கோம். கவலைப்படாதீங்க அக்கா, நாங்க பாத்துக்கிறோம். என்னாச்சு? ஹாப்பி பர்த்டே டு யூ. My mommy. சாமி கும்பிட்டுக்கோங்க. மங்களம் மதுசூதனம் மங்களம் புண்டரிகாட்சம். உங்கள யாராவது தீட்டோட இருக்கீங்களாமா? ஆஹா இல்ல சாமி. ஏதாவது கெட்ட காரியத்துக்கு போனீங்களா? இல்ல சாமி. ஆ? என்னாச்சு சாமி? ம். சுவாமி சாமி இருங்க. சாமி சாமி சொல்லுங்க சாமி. என்னாச்சு சாமி? சாமி எதுவுமே ஏன் சொல்லாம போறீங்க? போறீங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சாமி. சீக்கிரமா எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. அது எப்படி சாமி எல்லாரும் உடனே வெளியில போக முடியும்? நான் சொல்றத கேளுங்க, இல்லனா காத்து கருப்பு உங்க வீட்டுக்குள்ள வந்துடுவான். உங்க ரத்தம் ரோட்ல ஆறா ஓடும். நிச்சயமா இந்த வீடு சுடுகாடா மாறிடும். இங்க இருந்து போங்க, சீக்கிரமா போயிடுங்க. அப்பா எனக்கு என்னாச்சுங்க? தம்பி இவருக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருப்பா. அம்மா இந்த சிரிஞ்சு போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? அது ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சுப்பா. என்னம்மா இது? 3 நாளைக்கு மேல ஊசிலாம் இருக்க கூடாது. அப்படி இருந்தா இன்ஃபெக்ஷன் ஆயிடும். இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. சரி பரவாயில்ல விடுங்கம்மா. அதனாலதான் அவருக்கு ஜுரம் வந்திருக்கு. பயப்பட வேண்டாம். கொஞ்ச நேரத்திலே ஜுரம் குறைய ஆரம்பிச்சிடும். சரி பாத்துக்கோங்க. ஒருவேளை ஃபீவர் அதிகமாயிடுச்சுன்னா உடனே டாக்டர் கூப்பிடுங்க. சரிப்பா வரங்க. நாங்க கிளம்புறோம் சித்தி. மகேஷ் ஆ? இன்னைக்கு ராத்திரி நீங்க தங்கிக்கலாம்ல? என்னடா இருக்கலாமா? அது என்னன்னா இவங்க இவ்வளவு தூரம் பயப்படுறாங்கன்றதுனால இங்கே இருக்கலாம்டா. டேய் மாமா, நீ மேல படுத்துக்க, நான் கீழே படுத்துக்கிறேன். டேய் பரவாயில்லையா? அதெல்லாம் எனக்கு பழக்கம் தான்டா. சரி. டேய் மாமா, என் போன்ல சார்ஜ் கம்மி ஆயிடுச்சு. கொஞ்சம் சார்ஜ் போடுறியா? சரிடா. தேங்க்ஸ் மாமா. ஓகேடா. குட் நைட் ரா. குட் நைட். அடி சண்டாலி.
வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம். சுச்சா போயிட்டாரு. பாத்ரூம் போயிட்டாரா? வந்துட்டேன். ஐயோ அம்மா வந்துட போறாங்க. ஐயோ அதுக்குள்ள வா, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன்னு. கிளம்ப வேண்டாம். நீ ஒரு வேலை பண்ண, அடுத்த முறை பெரிய குடமா வை. முதல்ல கிளம்பு, அம்மா வந்தா கொன்றுவாங்க. போடா போட.